ரசித்துக் கொண்டிருப்பது டிடி டிவியின் தமிழ்நாதம். வணக்கம். டிடி டிவியின் பிரதான செய்திகளுடன் வாசிக்கும் நான் ஜெயரட்னம் நிக்சன். செய்தி ஆசிரியர் பத்மன். முதலில் தலைப்புச் செய்திகள். மறைந்த நெல்லை ஆதின குறு முதல்வரின் பூத உடலுக்கு ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் அஞ்சலி மரியாதை. வாக்காளர்கள் தமக்கான ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஆவணங்களுடன் வருகை தர வேண்டும். தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்து. தமிழர்களின் அரசியல் அபிலாசைகளுக்கு சமாதி கட்டப்படும் அபாயத்தை தடுக்க வேண்டும். ஈழமக்கள் ஜனநாயக கட்சி வலியுறுத்து. தமிழ் கட்சிகளுக்கு வாக்களியுங்கள். தமிழ் பேசும் மக்களிடம் காணாமலாக்கப்பட்ட உறவுகள் கோரிக்கை. அவையமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். இறைபதம் அடைந்துள்ள நெல்லை ஆதின முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுக்கு ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அஞ்சலி மரியாதை செலுத்தியுள்ளார். நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதின குரு முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் நேற்று இறைவனடி சேர்ந்தார். இந்த நிலையில் நெல்லை ஆதீனத்தில் நடைபெற்ற அன்னாரின் இறுதி நிகழ்வில் தனது இறுதி அஞ்சலி மரியாதையை செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா செலுத்தியிருந்தார். இதன்போது கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலரும் அஞ்சலி மரியாதைகளை தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதனிடையே பரிபூர்ணமடைந்த நெல்லை ஆதீன சுவாமியின் புகழுடல் இன்று வெள்ளிக்கிழமை காலை 6:15 மணியளவில் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி புறப்பட்டு வந்தது. அங்கும் அவருக்கான அஞ்சலி மரியாதைகள் நடைபெற்றன. கொழும்பிலும் நடைபெற்றன. அதேவேளை யாழ்ப்பாணத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக பூத உடல் அஞ்சலி மரியாதைக்காக வைக்கப்பட்டது. பிற்பகல் 4 மணியளவில் யாழ்ப்பாணத்தில் பரிபூரணத்துக்குரிய கிரிகைகள் ஆதீனத்தில் நடைபெற்று செம்மணி இந்து மயானத்தில் தகனம் செய்யப்பட இருக்கிறது. இது இவ்வாறு இருக்க, இறையடி சேர்ந்த நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதின குரு முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளின் புகழுடலுக்கு பலரும் அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள நெல்லை ஆதீனத்தில் இன்று இறுதி அஞ்சலி செலுத்தும் நிகழ்வும் நடைபெற்றது. இதேவேளை கொழும்பில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த நிலையில் நெல்லை ஆதீன குரு முதல்வர் சிகிச்சை பலனளிக்காமல் நேற்று இறையடி சேர்ந்தார். குரு முதல்வரின் புகழுடல் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நெல்லை ஆதீனத்திற்கு இன்று மதியம் கொண்டு வரப்பட்டது. புகழுடலுக்கு மத தலைவர்கள், அரசியல்வாதிகள், பொதுமக்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் இறுதி கிரிஜை நிகழ்வுகள் இன்று மாலை 4 மணியளவில் நெல்லை ஆதீனத்தில் நடைபெற்றது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 6ஆம் நாள் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது வாக்கெடுப்பு நிலையத்திற்குள் செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றவர்களின் விவரங்கள் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இந்த அறிக்கையின்படி வாக்கெடுப்பு நிலையத்திற்குள் செல்வதற்கு சட்டத்தினால் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றவர்களின் விவரங்கள் பின்வருமாறு: வாக்கெடுப்பு நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள், வாக்கெடுப்பு நிலைய பணிக்குழு, வாக்கெடுப்பு நிலையத்தில் கடமைகளில் ஈடுபட்டிருக்கும் போலீஸ் உத்தியோகஸ்தர்கள், தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள், வேட்பாளர் சார்பாக முறைப்படி நியமிக்கப்பட்டு வாக்கெடுப்பு நிலைய முகவர்கள், தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் அனுமதி பெற்ற உள்நாட்டு அல்லது வெளிநாட்டு கண்காணிப்பு ஒழுங்கமைப்புகளின் முகவர்கள் மற்றும் தெரிவத்தாட்சி அலுவலரின் அனுமதி பெற்ற அலுவலர்கள் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இதேவேளை 2025ஆம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் இதுவரை, அதாவது மார்ச் மாதம் 20ஆம் நாள் முதல் மே மாதம் 1ஆம் நாள் வரை
3998 முறைப்பாடுகள் கிடைத்திருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரியப்படுத்தியிருக்கிறது. அதன்படி வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் 26 முறைப்பாடுகளும், தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் 3722 முறைப்பாடுகளும், ஏனைய விடயங்கள் தொடர்பில் 250 முறைப்பாடுகளும் கிடைத்திருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு மேலும் தெரியப்படுத்தியிருக்கிறது. அந்த வகையில் தேர்தல் பிரச்சார பணிகள் நாளைய தினம் நள்ளிரவுடன் நிறைவடைய இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பிரச்சார பணிகள் நாளைய தினம் நள்ளிரவுடன் பூர்த்தியடைய இருப்பதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். வாக்கெடுப்பு நடத்தப்படுவதற்கு 48 மணித்தியாலங்களுக்கு, அதாவது நாளைய தினம் நள்ளிரவு 12 மணிக்கு முன்னதாக தேர்தலில் போட்டியிடும் அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் சுயாதீன குழுக்கள் வேட்பாளர்கள் தங்களது பிரச்சார பணிகளை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டிருக்கின்றார். தேர்தல் பிரச்சார பணிகள் நிறைவடைந்ததின் பின்னரான காலத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபடுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்கெடுப்பு நடைபெறும் அதே வாக்கெடுப்பு நிலையங்களில் வாக்கு எண்ணிக்கை பணிகளும் மேற்கொள்ளப்படும் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஊடகம் ஒன்றில் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துரைத்த தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரட்நாயக்க இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொகுதிவாரி அடிப்படையில் நடைபெறுவதால் ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றத்துக்கும் பல தொகுதிகள் பிரிக்கப்பட்டிருக்கின்றமையினால் வாக்கு எண்ணிக்கை நிலையங்களின் தூரம் மற்றும் அமைவிடத்தை பொறுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், ஒரு தொகுதிக்குள் ஒரே ஒரு வாக்கெடுப்பு நிலையம் இருந்தால் அந்த வாக்கெடுப்பு நிலையத்தில் வாக்கு எண்ணிக்கை கட்டாயம் நடைபெறும். முடிவுகள் அந்த இடத்திலேயே பிரகடனப்படுத்தப்படும். மற்றொரு முறையும் உள்ளது. ஒரு தொகுதிக்குள் பல வாக்களிப்பு நிலையங்கள் இருந்தால் சில இடங்களில் வாக்களிப்பு நிலையங்களிலே வாக்கு எண்ணப்படும். வாக்கு எண்ணப்பட்டு முடிவு அறிக்கை மற்றும் அந்த தொகுதியில் உள்ள முடிவு பிரகடன மத்திய நிலையத்துக்கு கொண்டு வரப்படும். இதேவேளை மற்றொரு முறையாக தொகுதிக்குள் உள்ள அனைத்து வாக்குப்பெட்டிகளும் மாலை 4 மணிக்கு பிறகு முடிவு வெளியிடும் மத்திய நிலையத்துக்கு கொண்டு வரப்படும். அவை தனித்தனியாக எண்ணப்பட்டு அந்த மத்திய நிலையத்தின் தொகுதி முடிவு தயாரிக்கப்படும். இதற்காக ஒரு சிறப்பு அதிகாரியை நாங்கள் நியமித்திருக்கின்றோம். அவர் தொகுதி வாரி தேர்தல் பொறுப்பு அதிகாரி என அழைக்கப்படுவார். அவருக்கு இதற்கு முழு பொறுப்பு இருக்கிறது. அதேபோன்று வாக்கு எண்ணிக்கை மத்திய நிலையத்தின் முழு பொறுப்பு பிரதான வாக்களிப்பு மத்திய நிலைய பொறுப்பதிகாரியிடம் இருக்கிறது. தொகுதியின் முடிவு வெளியிடும் மத்திய நிலையத்தில் அந்த தொகுதியின் இறுதி முடிவு வெளியிடப்படும். அங்கு அந்த தொகுதியில் அதிக வாக்குகள் பெற்ற அரசியல் கட்சி அல்லது சுயேட்சை குழு பெயரிடப்படும். இது அந்த வாக்களிப்பு மத்திய நிலையத்திலேயே நடைபெறும். பின்னர் அங்கிருப்பவர்கள் அறிந்து கொள்ள ஒரு நகல் காட்சிப்படுத்தப்படும். அதன் பின்னர் வலய தெரிவத்தாட்சி அதிகாரி மூல நகலை மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரிக்கு கொண்டு செல்வார். நாங்கள் மாவட்டங்களில் ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றத்துக்கும் முடிவு தயாரிக்கும் மத்திய நிலையங்களை அமைத்திருக்கின்றோம். அங்கு அனைத்து முடிவுகளும் ஒருங்கிணைக்கப்பட்டு உள்ளூராட்சி மன்றத்தின் மொத்த முடிவு தயாரிக்கப்படும். அங்கு ஒவ்வொரு அரசியல் கட்சியும் பெற்ற ஆசனங்களின் எண்ணிக்கை தீர்மானிக்கப்படும். அதேபோன்று விகிதாசார பிரதிநிதித்துவத்தின் கீழ் ஒவ்வொரு அரசியல் கட்சி அல்லது சுயேட்சை குழுவுக்கு கிடைக்க வேண்டிய உறுப்பினர் பதவிகளின் எண்ணிக்கையும் தீர்மானிக்கப்படும். இதனூடாக உள்ளூராட்சி மன்றத்தின் இறுதி முடிவு தயாராகும். அந்த முடிவு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்படும். தேர்தல் ஆணைக்குழு அனுமதித்த பின்னரே மாவட்டத்தில் இருந்து அந்த உள்ளூராட்சி மன்றத்தின் முடிவு பிரகடனப்படுத்தப்படும். அதே நேரம் ஊடகங்களுக்கும் அந்த முடிவு வெளியிடப்படும். நாங்கள் முதல் வாக்கு முடிவை இரவு 11 மணிக்கு முன்பாக வெளியிட எதிர்பார்க்கின்றோம் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். இதேவேளை மே 6ஆம் நாள் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலின் போது வாக்கு சீட்டை பதிவு செய்வதற்கான முறையான நடைமுறை குறித்த வழிகாட்டுதல்களை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டிருக்கிறது. உள்ளூராட்சி தேர்தலில் வாக்களிக்க தகுதியுள்ள அனைத்து வாக்காளர்களும் இந்த நடைமுறையை விளக்கிய தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரட்நாயக்க, ஒவ்வொரு வாக்காளருக்கும் ஒரு வாக்கை அளிக்கும் உரிமை உண்டு. ஒவ்வொரு வாக்காளருக்கும் ஒரு வாக்குச்சீட்டு மட்டுமே வழங்கப்படும் எனவும் கூறியுள்ளார். வாக்களிப்பு நிலையங்களில் வாக்காளர்களுக்கு வழங்கப்படும் வாக்கு சீட்டுகளில் போட்டியிடும் கட்சிகளின் பெயர்கள் மற்றும் சின்னங்கள், சுயாதீன குழு என்கின்ற வார்த்தைகள் மற்றும் சுயாதீன குழுக்களின் அடையாள எண் மற்றும் சின்னங்கள் மட்டுமே இருக்கும். வேட்பாளர்களின் பெயர்கள் அல்லது வட்டாரங்களின் பெயர்கள் அல்லது எண்கள் வாக்குச்சீட்டில் இருக்காது. மேலும் அனைத்து வாக்காளர்களும் தங்கள் கட்சியின் பெயர் மற்றும் சின்னத்தின் வலதுபுறத்தில் உள்ள பெட்டியில் X என்கின்ற அடையாளத்தை மட்டுமே குறிக்க வேண்டும். வாக்காளர்கள் தாங்கள் வாக்களிக்க விரும்பும் அரசியல் கட்சி அல்லது சுயேட்சை குழுவின் முன் ஒரு எக்ஸை மட்டுமே குறிக்க வேண்டும்.
வாக்காளர்கள் எக்ஸை தவிர வேறு எந்த அடையாளத்தையும் உள்ளிடுவதையோ வரைவதையோ அல்லது எழுதுவதையோ தவிர்க்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையக தலைவர் மேலும் வலியுறுத்தினார். வேறு எந்த அடையாளமும் வாக்காளரின்